நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி நெல்லிக்காய்லாம் அவ்வளோ சத்து இருக்குங்க. அந்த நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குட்டி குட்டியாக நெல்லிக்காவை நறுக்கிட்டு நம்ம கருவேப்பிலை 2 இன்றைக்கி எடுத்துக்கோங்க. அந்த 2 இன்றைக்கி கருவேப்பிலையும் அப்படியே சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறமா 2, 3 புதினா இலை, கொத்தமல்லி இலை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா காரமாக வேணும்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் சேர்க்கல. அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துட்டு அந்த பேஸ்ட் கூடவே நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துட்டோம்னா சூப்பரான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆகிடும். அண்ட் அந்த வடிகட்டின சக்கை கூட நம்மளுக்கு வேஸ்ட்டாக போகாதுங்க. ஹேர் பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உப்பு மட்டும் அந்த வடிகட்டினதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. ஹேர் பேக் போட போகிறீங்கன்னா முதல்ல உப்பு போட்டிங்கன்னா அதை ஹேர் பேக்காக யூஸ் பண்ணாதீங்க. இப்போ சூப்பரான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வாரத்தில் 2 டைம் அட்லீஸ்ட் ஒரு டைமாச்சும் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லதுங்க. அப்புறம் இந்த கருவேப்பிலை ஏன் சேர்க்க சொன்னேன்னா, அது வந்து நம்மளோட அதிகமான பிளட் ப்ரெஷர் இருக்கும்ல, ஹை பிளட் ப்ரெஷர் அண்டு டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்குலாம் ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் அந்த கருவேப்பிலையை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.